மகர ஜோதி அப்படிங்கிறதுல நிறைய இன்னைக்கும் பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. நிஜமாவே அது ஜோதியா? நிஜமாவே அது ஐயப்பன் தானா? அப்படின்னு எல்லாம். மலை மேல் உச்சி மேல ஏற்றப்படக்கூடிய அந்த தீபம், அந்த தீபத்துக்கு மேல பார்க்கிற பொழுது சில நிமிடங்கள் மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த நட்சத்திரம். நட்சத்திரம். இதுதான் இந்த உலகத்துல இறைவன் அப்படிங்கிறது அரூபம் வியாபிச்சிருக்காரு. எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறவர் இறைவன். ஆனால் அந்த இறைவன் நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம மேல கருணை கொண்டுதான் பல வடிவங்கள்ல வர்றாரு. அதே மாதிரி நம்ம தேசத்துல ஒரு பெரிய நமக்கு கிடைச்சிருக்கிற கொடுப்பினை நான் நினைக்கிறது என்னன்னா, ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க, புதுகை பாரதி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வராஹி டிவில மறுபடியும் நேயர்களோட பேசவும், உங்களை பார்க்க, எல்லாரையும் பார்க்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம தமிழ் சார்ந்து இங்க தமிழ்நாட்டுல மட்டும் பேசாம நிறைய வெளிநாடுகள்ல போயிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் மேம். இப்போ பொங்கல் வரப்போகுது. பொங்கல் தை மாசம் பிறந்தாலே வழி பிறக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பேசலாம். தை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு டக்குன்னு எது ஞாபகம் வருது? தை மாசம்னாலே நமக்கு வர்றது முதல்ல பொங்கல் தான். பொங்கல்ன உடனே எனக்கு ரொம்ப பிடித்ததுன்றது கரும்பு. பர்சனலா பிடிச்சதுங்கிறது கரும்பு தான். நம்ம மற்ற நாள்ல எல்லா நாளும் பயன்படுத்துவோம். கரும்பு சக்கரை தான் நம்ம பயன்படுத்துறோம்னாலுமே அதோடைய மூலப்பொருளையே அப்படியே சாப்பிடுற ஃபங்க்ஷன்ங்கிறது பொங்கல் நேரம் தான். கிராமத்துல அதுவும் அந்த ஒரு நீள முழு கரும்பை எடுத்து கையில பிடிச்சிட்டு கடிச்சிட்டு அப்படியே சின்ன வயசுல தோழிகளோட அப்படியே தெரு தெருவா ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் பொங்கல் பானை கோலம் போட்டிருப்பாங்கல்ல, அதை அந்த கரும்பை கடிச்சிட்டு இன்னும் நம்ம புது ட்ரெஸ் போட்டிருப்போம், அதை போட்டுட்டு எல்லார் வீட்லயும் காட்டணும்ல அந்த ட்ரெஸ் எல்லாம். எல்லார் வீட்டு வாசலையும் எப்படி கோலம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அப்படி சுற்றி வர்ற அந்த மகிழ்ச்சி பொங்கல், கரும்பு இந்த பண்டிகைகள் வந்தாலே நம்மளுடைய சிறுபிள்ளை வயசுக்கு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தைப்பதான் நீங்க சொன்ன மாதிரி வழிபிறக்கும் நம்புவேன். அதே மாதிரி நிறைய நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பொங்கலா இருக்கட்டும், மகர ஜோதியா இருக்கட்டும், தைப்பூசம் மட்டும் இந்த மாதிரி பல நினைவுகள் வரும். முதல்ல நம்ம மகர ஜோதியிலிருந்து வருவோம். மகர ஜோதின்னு சொல்லணும், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி. நம்ம சேனல்லையே நம்ம ஐயப்ப சுவாமியை பத்தி டீட்டெயிலா அவருடைய சரித்திரத்தை பேசியிருக்கோம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பவுமே. ஏன்னா அது நிறைய பேரு அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை எனக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரீச் ஆகுதுங்கிற போது ஏன்னா ஐயப்பனுடைய சரித்திரம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுது. அதை பத்தி தான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். மகர ஜோதி அப்படிங்கிறதுல நிறைய இன்னைக்கும் பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. நிஜமாவே அது ஜோதியா? நிஜமாவே அது ஐயப்பன் தானா? அப்படின்னு எல்லாம். இன்னைக்கும் அங்கே ஐயப்பனுடைய சாநித்தியம் 100% இருக்கு அப்படிங்கிறதுக்கு சத்திய பிரமாண காட்சிங்கிறது மகர ஜோதி விளக்கு. மலை மேல் உச்சி மேல ஏற்றப்படக்கூடிய அந்த தீபம், அந்த தீபத்துக்கு மேல பார்க்கிற பொழுது சில நிமிடங்கள் மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த நட்சத்திரம். இதுதான் ஐயப்பனுடைய அந்த காட்சிங்கிறது. பந்தள மகாராஜா பையனை பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஆசையா வளர்த்த குழந்தை, அவன் தெய்வ அம்சம்னு அவருக்கு அவ்வளவா தெரியாமலேயே வளர்த்துட்டாரு இல்லையா? நான் எப்படி உன்னை பிரிவேன்னு கேட்கிற போது, ஆண்டுதோறும் மகர ஜோதி நாள்ல நான் உங்க எல்லாருக்கும் காட்சி தரேன்னு ஐயப்ப சுவாமியே சொன்ன அருள்வாக்கின் மூலமாக இத்தனை ஆண்டு காலமாக அது வருஷா வருஷம் நடக்கிறது. அப்பா அம்மாவுக்கு சொன்ன வாக்க நம்ம காப்பாத்தணுங்கிற ஒரு பெரிய செய்தியை நமக்கு தராரு. லட்சோப லட்சம் பக்தர்கள் உலகம் முழுக்க இப்போ ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா போறத பாக்குற போது சிலிர்ப்பா இருக்கும். எல்லாரும் அப்படி போய் ஒன்னா சேர்ந்து சுவாமியே சரணம் ஐயப்பான்னு அந்த கோஷத்தோட சேர்ந்து வானத்துல பாக்குற போது அந்த மகர ஜோதி அப்படிங்கிற அந்த ஜோதி நட்சத்திரம் அதன் வடிவத்துல இறைவன் நமக்கு காட்சி தராரு. இந்த உலகத்துல இறைவன் அப்படிங்கிறது அரூபம். வியாபிச்சிருக்காரு. எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கிறவர் இறைவன். ஆனால் அந்த இறைவன் நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம மேல கருணை கொண்டுதான் பல வடிவங்கள்ல வர்றாரு. அப்படி பல வடிவங்கள்ல வர்றதுல ஐயப்பனும் ஒண்ணு. அதையும் பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக அவர் அங்க இருக்கிறார்.
நீங்க பாத்தீங்கன்னா மண்ணு, தண்ணீர், நெருப்பின் வடிவமாகத்தான் எஸ். ஜோதி வடிவம் தெரியுது. ஆகாயத்துல அந்த பரவெளியில நட்சத்திரமாக வருகிறார். அந்த பெரிய ஒரு இடத்துல உள்ள அந்த காற்று, அந்த நீங்க பயணம் போறவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு வந்தாலும் திரும்ப வரும்பொழுது உடம்பு வந்து ஒரு 1000 வாட்ஸ் சார்ஜ் பண்ண மாதிரி உண்மை உண்மை. இருக்கும் எஸ் இல்லையா? மேம். இது எல்லாமே அங்க தெய்வ சாநித்தியம் இல்லாம நடக்கவே நடக்காது எப்பவுமே. அதே மாதிரி நம்ம தேசத்துல ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற கொடுப்பினை நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மண்ணுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள். இயற்கை வளம்னா, பல தேசங்கள நீங்க யோசிச்சு பாருங்களேன். முழுக்க பனியா இருக்கும். முழுக்க பாலைவனமா இருக்கும். முழுக்க வந்து ஒண்ணுத்துக்கும் பயன்படுத்த முடியாத நிலமா இருக்கும். ஆனால் நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. மலை இருக்கு, பாலைவனம் இருக்கு, தண்ணீர் இருக்கிற தேசம் இருக்கு, கடல் பரப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க போனாலும் நமக்கு 365 நாளும் அந்த சீசனல் ஃபுட் அப்படிங்கிறது கிடைக்கிற இடமா இருக்குது. அந்த இயற்கை வளம் வந்து நமக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுத்திருக்கிற பெரிய பலம். அந்த பலத்த காக்கக்கூடியவர்களாக இந்த தெய்வங்கள் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஐயப்பன் மலை வளம் மட்டுமல்ல, எந்த சமூகத்து மக்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பராகவே அவரு இருக்காரு இல்லையா? ம். ஒரு சத்தியமா இருக்கணும், ஒரு நேர்மையா இருக்கணும், நம்ம உடல வந்து நல்ல பழக்கவழக்கங்களோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழும் சாட்சியாக, அங்க 18 படியில மேல இருக்கிற அந்த தத்துவமசி அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். "நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய்." தத்துவமசி. இது வந்து காலாகாலத்துக்கும் பெரியவங்க நமக்கு யோக சாஸ்திரங்கள்ல சொல்லிக் குடுத்துட்டு இருந்தது. அப்ப வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் சொன்னா நமக்கு தெரியாது. ரொம்ப எளிய மக்கள், ஒரு சாதாரண எதிர்பார்ப்போட வர்றவங்களுக்கு, ஒரு முன்னாடி ஒரு விக்கிரகமா, ஸ்தூல வடிவமா அவர் உட்கார்ந்து, "இதோ நான் இருக்கேன். நீ வந்து ஆணவம், கண்ணும், மாயை 3யும் விட்டுட்டு என்கிட்ட சரணடைஞ்ச" அப்படின்னா, அந்த சின்முத்திரைக்கு அதுதான் அர்த்தம். ம். சரணடைஞ்ச அப்படின்னா, சரணாகதி இருக்கிறவனுக்கு எது ஒண்ணும் தெரும். அது டெடிகேஷன். நம்ம இப்ப ஆங்கிலத்துல சொன்னா டெடிகேஷன். இது எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கிறவர் ஐயப்பன். அந்த சரணாகதியோட முழு நம்பிக்கையோட பார்க்கிற பொழுது அந்த மகர ஜோதி வந்து நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த எஸ். மகர ஜோதிக்கு அவ்ளோ சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கும் அந்த நேரத்துல கருடன் வட்டமிடுறதுல இருந்து, ஆபரண பெட்டி ஐயப்பனுடைய எடுத்துட்டு வரணும். அந்த ஆபரண பெட்டி எடுத்துட்டு வர்றபோது, கருடனுடைய வட்டமிடுறதுல அதெல்லாம் யாரும் ஒண்ணும் பெருசா இது பண்ணல. ஆனால் இயற்கைக்குள்ள இறைவன் இருக்கிறான். இயற்கையாக இருக்கின்றான். எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கான்றதுக்கு இதெல்லாம் நமக்கு காட்சி பிரமாணமாக இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பா. மகர ஜோதி பத்தி நிறைய விஷயங்கள் பேசினோம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி.